2 நாளாக வந்து ஒரே என்ன சொல்கிறது, பிக் பாஸ் வீடியோ தான் வந்து வைரலாக போயிட்டுருக்கு, அந்த கார் டாஸ்க்கு தான். ஸோ நிறைய பேர் வந்து நிறைய விமர்சனங்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நானும் வந்து காலையில் வந்து ஒரு பிக் பாஸ் பற்றின ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். நான் வந்து இங்கே பேசுகிறேன்னா பிக் பாஸ் பற்றி ப்ரொமோட் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா பாரு வந்து ரொம்ப நல்லவங்க, சாண்ட்ரா கெட்டவங்க, இல்லை சாண்ட்ரா நல்லவங்க பாரு கெட்டவங்க அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்காக நான் பேசலை. அண்ட் அது நம்ம வேலை கிடையாது. நான் அங்கே என்ன விஷயம் பார்த்தேன்னா, அங்கே வந்து ஒரு விமனாக வந்து நான் பார்த்து என் மனசளவில் எனக்கு பாதித்த விஷயம் என்னன்னா, அங்கே ஒரு லேடி வந்து அங்கே அவங்க இருக்காங்க. அங்கே வந்து அந்த ஒரு பர்சன் கம்ருதீன் என்றவர் வந்து அந்த லேடியை வந்து கிக் பண்ணுறாரு, காலால் எட்டி உதைக்கிறாரு. அது வந்து ரொம்ப பெரிய தப்பு, ரொம்ப பெரிய தப்பு அது. ஓகேவா? என்னதான் அது கேமாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட கேமாக இருக்கட்டும், கோடி ரூபாய் கொடுக்கட்டும், கோடி ரூபாய் கொடுத்தா அவன் ஒரு பொம்பளையை எட்டி உதைப்பான், அவன் ஜெயிக்கணுன்றதுக்காக அவன் என்ன வேணா பண்ணுவான் அப்படின்னா, அப்போ அவன் வீட்டில் இருக்க பொம்பளைங்களையும் அவன் அப்படிதான் பண்ணுவானா? அவங்க அம்மா வந்து அவனுக்கு ஒரு 4 புத்திமதி சொல்கிறாங்கன்னா அவங்க அம்மாவையும் அவன் அப்படிதான் எட்டி உதைப்பானா? இல்லை அவன் அக்கா தங்கச்சி வந்து அவனுக்கு ஏதாச்சும் அவனுக்கு சொல்கிறாங்க, இல்லை அவங்களுக்குள்ள எதனா ஒரு சண்டை வருதுன்னா அவங்களே அப்படிதான் எட்டி விடுவானா? இதாங்க என் கேள்வி. சில பேர் சொல்கிறாங்க சாண்ட்ரா ஆக்டிங் பண்ணியிருக்கா அப்படின்னு. இருக்கட்டுங்க, அவங்க ஆக்டிங்காக கூட இருக்கட்டும், இல்லை அவங்க வந்து அவங்க சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்கான விஷயமா கூட இருக்கட்டும், அது நம்ம பார்க்கல, நமக்கு தெரியாது அங்கே என்ன நடந்தது, அவங்க என்ன அங்கே ஃபீல் பண்ணாங்கன்றது நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ அது வந்து நம்மளோட வேலை கிடையாது அங்கே அவங்க என்ன பண்ணாங்கன்றது பேசுறது. பட் ஆனால் ஓவரால் அவன் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அதுவும் அந்த பொம்பளை கூட வந்து அந்த பாருன்ற அந்த லேடி வந்து ஏற்றி விட்டு அவ்வளோ ஒரு அப்யூசிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கேவலமாக கீழ்த்தரமாக காரி துப்புவேன். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு நம்மளை மாதிரி வந்து நார்மலாக இருக்க மிடில் கிளாஸ் நம்மளே வந்து இந்த மாதிரி சீப் பிஹேவ் பண்ண மாட்டோம். வெளியெல்லாம் போயிட்டு சீப்பான ஒரு பிஹேவியர் வந்து யாருக்கும் நம்ம காட்ட மாட்டோம். இந்த மாதிரி காரி துப்புவேன், செருப்பெல்லாம் அடிப்பேன், இதெல்லாம் நம்ம வந்து அனாவசியமாக வந்து நம்ம வந்து பேச மாட்டோம். நம்மளே வந்து அந்த அளவுக்கு வந்து கேர்ஃபுல்லாக இருப்போம், ஐயோ நம்ம வார்த்தைகளை பார்த்து பேசணும் அப்படின்ட்டு. அவங்க வந்து ஒரு செலிபிரிட்டியாக இருக்காங்க, ஒரு ஆக்ட்ரஸாக இருக்காங்க, அவ்வளோ ஒரு பொசிஷனில் இருக்கேன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய கேம் ஷோ, என்ன சொல்கிறது, ஒரு பெரிய சேனலில் வந்து ஒரு பெரிய கேம் ஷோவுக்கு போயிருக்கிறவங்க அவங்க இப்படி தான் பேசுவாங்களா அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப கேவலமாக இருக்குது உண்மையாக. ஸோ ஒரு உண்மையாக சொல்கிறேன், எனக்கு அந்த விஷயம் பார்த்ததுலேருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இங்கே எந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்காக நான் வரல, இங்கே இது என்னோட சொந்த கருத்து தான். அண்ட் நான் என்ன ஃபீல் பண்ணணும் அதை மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து உடனே நான் பிக் பாஸ்க்கு வந்து ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு என்னை எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் இது என்னோட ஆதங்கம் மட்டும்தான். ஓகே, தேங்க்யூ.